வணக்கம் நண்பர்களே. இன்று நமது பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைய தலைப்பு மனிதன் பிறந்த நாளிலிருந்து ஒரு கேள்வியை மட்டும் தன் மனதுக்குள் வளர்த்து கொண்டே இருக்கிறான். இந்த கேள்வி, இதுக்கப்புறம் என்ன? படிப்பு முடிந்ததும் இதுக்கப்புறம் என்ன? வேலை கிடைத்ததும் இதுக்கப்புறம் என்ன? திருமணமானதும் இதுக்கப்புறம் என்ன? இந்த உடல் சோர்ந்ததும் சிறு இடைநிறுத்தம் இதுக்கப்புறம் என்ன? நாம் எப்போது வாழ்கிறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நாம் உயிருடன் இருக்கிறோம். ஆனால் வாழ்கிறோமா? சாப்பிடும்போது மனம் எங்கே இருக்கிறது? நடக்கும்போது நாம் நடப்பதை உணர்கிறோமா? ஒருவரிடம் பேசும்போது நாம் உண்மையாகவே அவரோடு இருக்கிறோமா? மனிதன் உயிருடன் இருக்கும்போது வாழ்க்கையை வாழ மறந்து இறப்புக்கு பின் வாழ்க்கையை பற்றியே சிந்திக்கிறான். ஆனால் வாழ்க்கையை முழுமையாக ரசிப்பவன் இதுக்கப்புறம் என்ன என்று கேட்கவே மாட்டான். இன்றைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தவன் நாளைய பயத்தை சுமக்க மாட்டான். இதுக்கப்புறம் என்ன என்று கேட்காமல் வாழ்ந்த புனிதர் ஒரு காலத்தில் மலைகளுக்கும் ஆற்றுக்கும் நடுவே அமைந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் எளியவர்கள். ஆனால் அந்த கிராமத்தின் பெரும் செல்வம் அங்கு வாழ்ந்த அருள்மொழி சுவாமிகள் என்ற புனிதர். அவர் யாருக்கும் உபதேசம் செய்யவில்லை, யாரையும் பயமுறுத்தவில்லை. சொர்க்கம், நரகம், மறுபிறவி பற்றி நீண்ட பேச்சுகள் பேசவில்லை. அவர் செய்தது ஒன்றே ஒன்று: வாழ்ந்தார். முழுமையாக, அமைதியாக, நன்றியுடன். புனிதரின் தினசரி வாழ்க்கை. அருள்மொழி சுவாமிகள் தினமும் விடியற் காலையில் எழுந்து ஆற்றங்கரையில் அமர்வார். குளிர்ந்த நீரில் கால்களை நனைத்து ஓடும் நீரை பார்த்தபடி சிரிப்பார். இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று நினைத்தாலே அவரது கண்களில் ஆனந்தம் தெரியும். அதன் பிறகு கிராமத்திற்குள் செல்வார். யாருக்காவது வயிறு பசித்தால், உணவு மனம் கனிந்தால், கேட்கும் காதுகள் உடல் வலித்தால், ஆறுதல் இவை தவிர அவரிடம் வேறு ஒன்றுமில்லை. மாலை நேரங்களில் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து குழந்தைகள் விளையாடுவதையும், பறவைகள் கூடு திரும்புவதையும், வானம் மெல்ல சிவப்பாக மாறுவதையும் மௌனமாக ரசிப்பார். அமைதியை குலைத்த கேள்வி ஒரு நாள். தொலைதூரத்திலிருந்து சங்கரன் என்ற பண்டிதர் அந்த கிராமத்துக்கு வந்தார். அவர் பல நூல்களை படித்தவர், பல சடங்குகளை செய்தவர், பல உபவாசங்களை அனுஷ்டித்தவர். ஆனால் அவரது மனம் அமைதியற்றது. அருள்மொழி சுவாமிகளை சந்தித்தவுடன் அவர் கேட்ட முதல் கேள்வியே இதுதான்: சுவாமி, மனிதன் இறந்த பிறகு என்ன ஆகிறான்? சொர்க்கமா, மோட்சமா, மறுபிறவியா? அதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? புனிதர் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின் மெதுவாக கேட்டார், நீ இங்கே வரும் வழியில் மலர்ந்திருந்த மல்லிகை பூக்களை பார்த்தாயா? சங்கரன் திகைத்தார். இல்லை சுவாமி. ஆற்றின் ஓசையை கேட்டாயா? கவனிக்கவில்லை. உன் மூச்சு உள்ளே போனதையும் வெளியே வந்ததையும் உணர்ந்தாயா? சங்கரன் தலை குனிந்தார். புனிதரின் ஞான வார்த்தைகள் அருள்மொழி சுவாமிகள் புன்னகையுடன் சொன்னார். உயிருடன் இருக்கிற இந்த நிமிடத்தை நீ கவனிக்காமல் கடந்து விட்டாய். ஆனால் இன்னும் வராத நாளை பற்றி உன் மனம் கவலையில் இருக்கிறது. பிறகு தரையில் விழுந்த ஒரு இலை எடுத்தார். அதை சங்கரனின் கையில் வைத்தார். இந்த இலை நான் உதிர்ந்த பிறகு என்ன ஆகுவேன் என்று ஒருபோதும் கேட்கவில்லை. அது சூரியனை குடித்தது, காற்றோடு ஆடியது, மரத்திற்கு சேவை செய்தது. அதனால் பூமி அதை அன்போடு ஏற்றுக்கொண்டது. பின் அவர் சொன்னார், மெதுவாக ஆனால் ஆழமாக, வாழ்க்கையை முழுமையாக வாழாதவன்தான் இதுக்கப்புறம் என்ன என்று கேட்கிறான். மாற்றம். சங்கரன் அந்த கிராமத்தில் சில நாட்கள் தங்கினார். முதல் முறையாக அவர் உணவை அவசரமாக உண்ணவில்லை. முதல் முறையாக அவர் குழந்தைகளுடன் சிரித்தார். முதல் முறையாக ஒரு சூரிய அஸ்தமனத்தை எந்த பொருளும் தேடாமல் பார்த்தார். ஒரு நாள் காலை அவர் திடீரென உணர்ந்தார், நான் உயிரோடு இருக்கிறேன், அதுவே போதும். அந்த நாள் முதல் அவரது மனம் இறப்புக்கு பின் என்ன என்று கேட்கவே இல்லை. புனிதரின் இறுதி பல ஆண்டுகள் கழித்து அருள்மொழி சுவாமிகள் ஒரு நாள் அமைதியாக படுத்தார். மூச்சு மெதுவாக நின்றது. முகத்தில் அதே புன்னகை. கிராம மக்கள் சொன்னார்கள், அவர் இறக்கவில்லை, அவர் வாழ்ந்து முடித்தார். கதையின் சாரம்: மனிதன் உயிருடன் இருக்கும்போது வாழ்க்கையை ரசிக்காமல் இதுக்கப்புறம் என்ன என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான்.
ஆனால் இன்றைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தவன் நாளைய பயத்தை சுமக்க மாட்டான். இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிரவும். உங்கள் ஆதரவு எங்கள் செயல்களை இன்னும் சிறப்பாக்கும். நன்றி. சந்திப்போம் அடுத்த அற்புதமான பயணத்தில். வணக்கம்.